விண்வெளி செய்திக்காக உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம். கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் 2013 முதல் 2017 வரை அரசியல் நடவடிக்கைகளில் பங்கேற்றதற்காக 48 வயதான கோகிலாவை பேங்க் நெகாரா மலேசியாவின் மேலாளர் பணியிலிருந்து நீக்கியது சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்தது. நீதிபதி அஹ்மத் பாச்சே அவரது வேலை நீக்கம் நியாயமான முறையில் நடத்தப்படவில்லை என்றும் அவரது வாதத்திற்கு தயாராவதற்கு அவருக்கு போதிய அவகாசமும் உரிய ஆவணங்களும் வழங்கப்படவில்லை என்று கூறினார். 3 தனித்தனி நடத்தை விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட கோகிலாவிற்கு விசாரணை நடத்த உரிமை வழங்கப்படவில்லை. வாதி தன்னை தற்காத்து கொள்ள ஒரு பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் வங்கி அவ்வாறு செய்ய மறுத்துவிட்டது என்றார் நீதிபதி. அவர் ஒரு பாதகமான நிலையில் வைக்கப்பட்டார். விசாரணையின் போது அவருக்கு சட்டப்படியான தயாரிக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தீர்ப்பை பற்றி கரைத்துரைத்த கோகிலா, ஸ்தாபனம் மிகவும் கொடூரமானது, ஆனால் இறுதியாக நீதி உள்ளது. இது எப்பொழுதும் இனிமையான விஷயம். தொழிலாளிக்கு நீதி கிடைக்கும் நாள். இதன் பொருள் என்னவென்றால், மக்கள் உங்களை அவர்கள் விரும்பும் வழியில் பணி நீக்கம் செய்ய முடியாது, மேலும் அவர்கள் நமது அரசியல் அமைப்பு உரிமைகளை மீற முடியாது என்று அவர் கூறினார். PSM துணைத் தலைவர் எஸ். அருட்செல்வன் கூறுகையில், நியாயமற்ற பணி நீக்கம் மூலம் தொழிலாளர்களை கொடுமைப்படுத்துவதை தவிர்க்குமாறு அனைத்து முதலாளிகளுக்கும் தீர்ப்பு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை அனுப்புகிறது என்றார். குற்றம் சாட்டப்பட்ட நபரை வெளித்தரப்பினர் பாதுகாக்க அனுமதிக்கும் எந்த ஒரு உள்நாட்டு விசாரணைக்கும் இன்றைய தீர்ப்பு ஒரு சாத்தியமான முக்கிய வழக்காக இருக்கும் என்று அவர் கூறினார். இயற்கை நீதி, அரசியலமைப்பு உரிமை பற்றி முழு கேள்வியும் கேட்கப்படுகிறது. நீதிபதி நன்றாக சொன்னார் என்றே நினைக்கிறேன் என்றார். தற்போது வழக்கறிஞராக பணிபுரியும் கோகிலா தனது அரசியல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நடத்தை குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மத்திய வங்கியில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வழக்கு